நிகழ்ச்சி கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது. இதிஹாச புராணாபியாம் வேதம் சௌபபிரம்மயேத் பிபேத்யல்பஸ்ருதாத் வேதஹா மாமயம் பிரதரிஷ்யதி. இந்த புராண ஸ்லோகம் வேதம் வேதாந்தம் ஆகியவற்றின் பொருளை தெரிந்து கொள்ளுவதற்கு இதிகாச புராணங்களின் உதவி வேணும். அவற்றை கற்றாலே வேதத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள இயலும் என்று கூறுகிறது. வேதாந்தத்தின் கருத்துக்கள் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் மிக எளிமையான கதைகளாலே விளக்கப்படுகின்றன. இப்ப நாம் பார்த்து வரும் பாகவத புராணத்தில் 10வது ஸ்கந்தத்தில் 87வது அத்தியாயம் ஸ்ருதி கீதை. வேதாந்தம் பகவானை எப்படியெல்லாம் போற்றுகிறது, பகவானை இன்னான் என்னும் இணையான் என்னும் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதையெல்லாம் பாகவத புராணம் எளிமையாக கூறி வருகிறது. நாம ஓரொரு ஸ்லோகமாக ஆழ்ந்த கருத்துக்களை பார்த்து வருகிறோம். பிரம்மம் அனைத்துக்குள்ளும் புகுந்திருக்கிறது. பகவானே எல்லாவற்றுக்கும் காரணமாக உள்ளான். உலகுக்கே காரணம் யாரோ அவனை குறித்து தியானம் செய்தால் அது நமக்கு முக்தியை கொடுக்கும் என்ன உபனிஷத்துக்கள் கூறுகின்றன. இனி பகவானை பற்றி உபாசிக்க வேண்டிய முறையை சுகாச்சாரியர் ஸ்ருதி கீதை மூலமாக நமக்கு உபதேசிக்கிறார். 87வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகம் தற்போது நாம் பார்க்க வேண்டியது. உதரம் உபாசதே ய ரிஷிவர்த்மசு கூர்ப்பதிருஷா பரிசர பத்ததிம் ஹிருதயம் ஆருணயோ தஹரம் தத உதகாதனந்த தவ தாம சிரஃப் பரமம் புனரிக யத் சமேத்ய ந பதந்தி கிருதாந்த முகே. யார் ஒருத்தனுக்கு சம்சாரத்தில் மீண்டும் மீண்டும் பிறக்க வேணும் என்கிற ஆசை இல்லையோ, அது பிறந்துவிடக்கூடாதே என்கிற பயமும் இருக்கிறதோ, அவன் பிரம்மத்தை உபாசிக்கிறான். உபாசனம் என்றாலோ தியானம் என்றாலோ நிதித்தியாசனம் என்றாலோ பக்தி என்றாலோ வித்யை என்றாலோ அனைத்தும் ஒரே பொருள்படும். பிரம்மத்தை உபாசிப்பதென்னால் அவனை இடைவிடாமல் தியானித்தல், நிற்கும் போதும் அமரும் போதும் தூங்கும் போதும் பெருமானையே நினைத்திருத்தல். இது நடக்குமாங்கிற கேள்வி எழும். ஓர் நாளைக்கு நாம் 1/2 மணி நேரம் தியானம் பண்ணினாலும் அது மெதுவே முதிர பழுக்க வளர வளர தியானத்தில் இல்லாத போதும் பகவான் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டே இருப்பார். இதைத்தான் இடைவிடாத சிந்தனை என்று கூறுகிறார்கள். நாம 24 மணி நேரமும் யோகத்தில் தான் இருக்கணும் என்று அல்ல. சிறிது சிறிதாக பண்ண தொடங்கினால் அதனுடைய மகாத்மியம், அதனுடைய பாதிப்பு நம்மிடத்தில் ஏற்படும். யோகத்திலிருந்து எழுந்த பிற்பாடும் பெருமான் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டே இருப்பார். யாருக்குத்தான் எப்போதுமே பெருமாளை சேவிச்சுருக்கணுங்கிற ஆசை இருக்காது? கோவிலுக்கு போகிறோம், பகவானை சேவிக்கிறோம், கண் முன்னாடி பெருமானை பருகுகிறோம், ஆனந்தமாக இருக்கு, கவலையத்தனையும் தொலைகிறது, பயம் போய்விடுகிறது, புத்துணர்ச்சி புது தெம்பு பிறக்கிறது. ஆனால் கோவில்லேருந்து வெளியில் வந்து நம்ம வீட்டை அடைந்த உடனேயே மறுபடியும் பழைய இருட்டு சூழ்ந்து கொள்ளுகிறது, கவலை சூழ்கிறது, சண்டை சச்சரவுகள் மிகுகின்றன. ஆக ஒரு விஷயம் நன்னா புரியுறதே, பெருமானுக்கு முன்னே நாம் இருந்து அவன் நம் கண்முன்னே சேவை கொடுத்து கொண்டிருந்தால் மற்ற எந்த துன்பங்களும் ஆட்கொள்வதில்லை, கவலை இல்லை. அவரை விட்டு விலகி வந்தோம்னால் கவலை சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர ஒரே வழி எப்போதும் அவரை நாம் சேவித்து கொண்டிருப்பது. கோவிலை சாத்தி விடுறாளே, நாம் எப்படி ராத்திரி 9 மணிக்கு மேலே சேவிக்க முடியும்? மேலும் 24 மணி நேரம் கோவிலில் உட்கார விடுவாளா? கவலை வேண்டாம். எந்த எம்பெருமான நாம் சேவிச்சிருக்கோமோ அவனை நன்கு மனத்தில் தேக்கி கொண்டு
வீட்டில் அமர்ந்தமாறேயே அதே திருவுருவத்தை நினைக்க 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 அது நன்கு பதிந்து விடுகிறது. அவர் எப்போதும் நம்ம கூட இருக்காருங்கிறது புரியறது. எந்த பொருளை பார்த்தாலும் அதற்குள் பிரம்மம் இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டால் அப்ப எங்குமே பிரம்மம் காட்சி கொடுக்க தொடங்கி விடுவார். அப்ப நமக்கு அருகிலும் ஆகாயத்திலும் பூமியிலும் உள்ளும் புறம்பும் அனைத்திடத்திலும் பிரம்மம் இருக்கும் போது, எப்போதும் அவர் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டே இருக்கும் போது, அப்ப பயங்கிறதுக்கு வாய்ப்பில்லை, கவலைக்கு வாய்ப்பில்லை, துன்பத்துக்கு வாய்ப்பில்லை, தேவையற்ற பொழுதுபோக்குதலுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த உயர்ந்த கருத்தை தான் வேதாந்தம் தியானிப்பாய், உபாசிப்பாய், இடைவிடாமல் சிந்திப்பாய் என்று கூறுகிறது. இப்ப நாம பார்க்க போற ஸ்லோகம் பகவானை எப்படி உபாசிக்க வேண்டும், அதனால் எப்படி முக்தி அடைய வேணும் என்று கூறுகிறது. உதரம் உபாசத்தே ய ரிஷிவத்மசு கூர்ப்ப திருஷா. கூர்ப்ப பார்வை படைத்தவர்கள், அதாவது சூக்ஷ்மமா ஆழ்ந்து நுண்ணிய பார்வை உடையவர்கள் எல்லாம் பகவானை நம் வயிற்றில் இருக்கும் ஜாட்டராக்னியாக நெருப்பாக கொண்டு தியானிக்கிறார்கள். யார் பகவானை எப்படி தியானிக்கிறான்னு சொல்றது. உதரம் உபாசத்தே, வயிற்றில் இருக்கக்கூடிய ஜாட்டராக்னி நெருப்பாக பகவானை உபாசிக்கிறார்கள். அடுத்து பரிசர பத்ததிம் ஹிருதயம் ஆருணயோ தஹரம். ஆருணையர்கள், அதாவது அருண மகர்ஷியினுடைய சந்ததியிலே பிறந்தவர்கள் நம்முடைய தலைகீழ் பிடிக்கப்பட்ட தாமரையை போன்ற இதயம். அந்த இதயத்துக்குள்ளே சிறு இடைவெளி, அந்த இடைவெளிக்குள்ளே பகவான் இருக்கிறார். இடைவெளி அந்த சிறியவரே பிரம்மந்தான், அதற்குள்ளும் பிரம்மந்தான், அதற்குள் அவருடைய குணங்கள். என் இதயத்தில் இருப்பவனாக பிரம்மத்தை உபாசிக்கிறார்கள். இரண்டாவது வகை சொன்னார். தத உதகாத் அனந்த தவ தாம சிர பரமம். அடுத்த சில பேர் நாடி விசேஷத்தில் இருப்பதாக கூறுகிறார்கள். நம்முடைய உடம்பிலிருந்து 101 நாடிகள் புறப்பட்டு மேல் நோக்கி பிரயாணிக்கின்றன. அதுல 101வது நாடிக்கு சுஷும்னா நாடின்னு பெயர். அது பிரம்மரந்தம், நம்முடைய மண்ட ஓட்டில் இருக்கும் சிறு துவாரம், அந்த துளையளவுக்கு செல்லுகிறது. அந்த நாடிக்கு நடுவிலேயே பிரம்மத்தை இருப்பதாக உபாசிக்கிறார்கள். இவர்கள் மூணாவது வகை. புனரிக யத் சமேத்திய ந பதந்தி கிருதாந்த முகே. வேறு சிலர் 2 புருவங்களுக்கு நடுவிலே மூக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அவ்விடத்தில் பிரம்மத்தை வைத்து உபாசிக்கிறார்கள். அப்ப 4 வகைப்பட்டவர்கள் 4 இடங்களில் பிரம்மத்தை உபாசிக்கிறார்கள். வயிற்றுக்குள்ளே அக்னியாக, இதயத்தில் எழுந்தருளி இருப்பவனாக, சுஷும்னா நாடிக்கு நடுவிலே இருப்பவனாக, இறுதியாய் புருவத்துக்கு நடுவிலே இருப்பவனாய் பிரம்மத்தை உபாசிக்கிறார்கள். இப்படி எப்படி உபாசித்தாலும் சரி, இவர்கள் இறுதியில் பிரம்மத்தையே அடைகிறார்கள். அதுக்குன்னு ஆச்சரியமான ஒரு வாக்கியம், சாஸ்திர வாக்கியத்தை சொல்றார். உதரம் பிரம்மேதி சார்க்கராட்சா உபாசத்தே, ஹிருதயம் பிரம்மேதி ஆருணயோ பிரம்மா ஹைவைதா உத ஊர்த்வம் துவேவோத சத்தச்சாச்சரயோஸ்ரயத யதிதமஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரோஸ்மின் அந்தரஹ ஆகாஷஹ இத்தியாதி. இது முதலான வேதாந்த வாக்கியம் சொல்றதாம். உதரம் பிரம்மேதி சார்க்கராட்சா உபாசத்தே, வயிற்றுக்குள்ளிருக்கும் நெருப்பே பிரம்மம் என்று சார்க்கராட்ச பட்சத்தவர்கள் உபாசிக்கிறார்கள். ஹிருதயம் பிரம்மேதி ஆருணையாக, ஹிருதயத்திலே பகவான் இருக்கிறான். ஹிருத் புண்டரீகம், இதயத்தாமரையில் எழுந்துருளி இருக்கிறார் என்று உபாசிக்கிறார்கள். இன்னும் சிலர் சுஷும்னா நாடின்னு உபாசிக்கிறார்கள். வேறு சிலர் யதிதமஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரோஸ்மின் அந்தராகாஷா. அதாவது தக்ரம் விபாப்பம் பரமேஸ்வர் பூதம் யத் புண்டரீகம் புரமஸ்ய சக்கஸ்தம் தத்ராபி தக்ரம் ககனம் விஷோக தஸ்மின் யதந்தஸ்ததுபாசித்தவ்யம். நம்முடைய ஹிருதய புண்டரீகம் தாமரை, அதற்குள் ஒரு சிறு இடைவெளி இருக்கும். அதாவது புண்டரீகாட்சனான பகவான் அந்த இடைவெளிக்குள்ளே எழுந்தருளி இருக்கிறான். அவனுக்குள் எது இருக்கிறதோ தஸ்மின் யதந்தஸ்தது உபாசித்தவ்யம், அவனுக்குள் இருக்கும் கல்யாண குணங்களை உபாசிக்க வேண்டும். நமக்குள்ளேயே பிரம்மம் இருப்பதா உபாசிக்கலாம். கல்யாண குணங்கள் நிரம்பியவனாக உபாசிக்க வேண்டும். எப்படி உபாசிக்கிறோமோ அப்படி பலம். இப்படி உபாசனையால், பக்தியால், இடைவிடாத சிந்தனையால் தான் பகவானை அடைய முடியும் என்று இந்த ஸ்லோகத்தாலே பார்த்தோம். இன்னைக்கு அதிர்த்து சொல்றார், இப்படி எல்லாவிடத்திலும் பிரம்மம் நீக்கமர நிறைந்திருக்குமானால் அப்ப ஒரு ஐயம் எழுகிறது. அந்தந்த இடத்துல என்னென்ன குற்றங்கள் இருக்குமோ,
தோஷங்கள் இருக்குமோ அது அத்தனையும் பிரம்மத்தை பாதிக்காதா? ஒரு நல்ல மாணிக்கம், அதை கொண்டு போய் சேத்துல போட்டுடுறோம். அப்ப சேரு அதில் அழுக்கை ஏத்திடும் இல்லையா? நல்ல வாசனை திரவியம், அதை கொண்டு போய் துர்வாசனை துர்நாற்றம் இருக்கிற இடத்துல வச்சுடுறோம். அப்ப கண்டிப்பா அதுவும் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடாதா? எந்த இடத்தில் ஒரு பொருளை வைக்கிறோமோ அந்த இடத்தினுடைய குற்றங்கள் அந்த பொருளை பாதிக்குமே. ஆகையால் பிரம்மம் எப்ப எல்லாவிடத்திலும் நிறைந்திருக்கிறானோ அப்ப அந்தந்த இடத்தில் இருக்கிற குற்றம் அவர் நமக்குள்ள இருந்தா மலம் மூத்திரம் மாம்சம் இரத்தம் சீழ் சதை. அவர் சேற்றுக்குள்ளிருந்தால் சேரு, அவர் மலத்துக்குள்ளிருந்தால் மலம். இப்படி ஒன்னொன்னும் பாதிக்காதா? பிரம்மம் எல்லாவற்றுக்குள்ளும் வியாபித்திருக்கிறது. அப்ப அதனுடைய பாதிப்பு ஏற்படாதாங்கிறது கேள்வி. ஆகாது. பிரம்மத்தை வியாபியகத தோஷம் தட்டாது. எப்பேற்பட்ட பிறவி எடுத்தாலும், எவ்வளவு தாழ்ந்த பிறவி எடுத்தாலும், எத்தனை தாழ்ந்த இடத்துக்குள்ள பிரம்மம் இருந்தாலும் அதன் குற்றங்கள் பிரம்மத்தை பாதிக்காது. என்ன அடுத்த ஸ்லோகம், ஸ்வகிருத விசித்திரயோனிஷு விஷன்னிவ ஹேதுதயா தரதமதச்சகாஸ்யனலவத் ஸ்வகிருதானுகிருதி அத விததா ஸ்வனுஷ்வதிதம் விததம் தவ தாம சமம் விஜ விரஜதியோன்வயந்த்யபிவிபண்யவ ஏகரசம். பகவானே, ஒரு நாளும் உனக்கு குற்றம் தட்டப்போவதில்லை. விததா ஸ்வமுஷ்வவிதம் தவ தாம சமம். எந்தெந்த இடத்துல நீ இருந்தாலும் அத்தனை இடத்தின் குற்றமும் தட்டாமல் இருக்கிறாய். எதே போல நெருப்பு ஒரு பொருளை பற்றி கொண்டு எரிகிறது. புத்தகத்தை பிடித்து கொண்டால் புத்தக வடிவில் எரியும். ஒரு நீண்ட கட்டையை பற்றி கொண்டால் கட்டை வடிவத்தில் எரியும். ஒரு அடுப்பில் எரிந்தால் வட்ட வடிவத்தில் எரியும். எதை பிடித்து கொள்ளுகிறதோ அந்த வடிவத்தை எடுத்துக்கிறாப்பில் இருக்கும். ஆனா அந்த வடிவம் அதற்கில்லை. எந்த பொருளை எரிக்கிறதோ அந்த பொருளால் அதுக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது. குப்பை சத்தையை நெருப்பு எரிச்சாலும் நெருப்பு கெட்டுப்பட போறதில்லை. அதே நல்ல பவித்ரோத்சவம் நடந்து ஹோமத்துல பூர்ணாகுதி கொடுக்கறச்சே பட்டுப்புடவை எரித்தாலும் அதனால ஒரு பெருமை வந்துட போறதும் இல்லை. நெருப்பு எதை எரித்தாலும் அதனால் அது பாதிக்கப்படுவதில்லை. காற்று எதற்குள் இருந்தாலும் அதனால் அது பாதிக்கப்படுவதில்லை. அதே போல பிரம்மம் எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அந்தந்த தோஷங்கள் அவர் பேரிலே தட்டாது. நம்ம உடம்பு சேறுபட்டது, ஆத்மா பேர்ல பட போறது தானே? ஒண்ணுமில்லே, வேட்டியில பட்ட சேரே கூட வேட்டி கெட்டியா இருந்திருந்ததுன்னா உடம்புல பட போறதில்லை. வேட்டியை கழுவிட்டோம் தோச்சுட்டோம்னால் உடம்பு ஒண்ணும் பண்ண வேண்டாமே. அதே போல் உடம்பில் படும் அழுக்கும் ஆத்மாவை பாதிக்காது. பகவான் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறபடியால் எதில் படும் அழுக்கும் அவரை பாதிக்க வேண்டிய தேவையே இல்லை என்ன இந்த ஸ்லோகத்தின் கருத்து. ஆண்டாள் ஒரு பாசுரத்தில் பகவான் வராகாவதாரம் எடுத்தாரோ இல்லையோ அவரை பத்தி சாதிக்கிறாள். பாசிதூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. ஸ்ரீமுஷ்ணம்ங்கிற ஆச்சரியமான திவ்யதேசம். பூவராக சுவாமி தன்னுடைய சிறந்த கைகளை இடுப்பில் வைத்து கொண்டு கீழே 2 நாச்சிமார்களோட கூட பூவராக சுவாமி ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். கர்ப்பகிரகத்தின் நடுவிலே ஒரே மூர்த்தி, ஏக பிம்பம் ஏக மூர்த்தி, ஒரே திருமேனியோட பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். உற்சவமூர்த்தி கர்ப்பகிரகத்துக்கு வெளியே எழுந்தருளி உள்ளார். ரொம்ப ஆச்சரியமான சன்னிதானம். பக்கத்துல தாயாருடைய சந்நிதி. இன்னைக்கெல்லாம் ஸ்ரீமுஷ்ணத்துல இருந்து பூவராக சுவாமியை பூமி பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சேவித்து கொண்டே இருக்கலாம். ஆண்டாள் பாசுரத்தில் வராகப் பெருமான் அவதரித்த போது அவருடைய திரு உடம்பிலிருந்து சேற்று நீர் ஊடித்துன்னு சாதிக்கிறாள். ரொம்ப அழுக்கு நீர் ஓடித்தான். அப்படின்னா அவருக்கு என்ன அழுக்கு பட்டுட போறதுன்னு அர்த்தமா? குரோடமூர்த்தி வராகமூர்த்தி யஜ்ஞவராகன் எம்பெருமான். அப்படி இருக்கும்போது எந்த அழுக்கும் அவர் பேரில் தீண்டாது. நரசிங்க பெருமான் அவதரித்தார். அவன் ஹிரண்யகசிபு முடித்தார். அவனுடைய ரத்தத்திலே கை தோய்த்தார். அதுக்குன்னு ஹிரண்யகசிபு குற்றங்கள்லாம் அவர் பேர்ல பட்டுட போறதா? வேளுக்கை ஆளறியாய் சிங்கம் நரங்கலந்த சிங்கரூபமாய் இதோ காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலே வேளுக்கைங்கிற திவ்யதேசத்தில் எழுந்தருளி உள்ளார். இன்னைக்கெல்லாம் அழகியான் தானே, அறிவுருவம் தானே, என்ன பேரழகு கொண்ட எம்பெருமான். இப்படி எந்தெந்த வடிவத்தை பகவான் எடுத்துக்கொண்டாலும் ஒரு குறை கிடையாது. எங்கு வியாபித்தாலும் அவனுக்கு குறைவே இல்லை. ஆகையால் குறைவற்று தோஷமில்லாமல் இருக்கக்கூடிய பிரம்மத்தை அவசியம் உபாசிக்க வேணும் என்று தெரிவிக்கிறார். இது சாஸ்திரம் சொல்றது. ஏகோ தேவஹ சர்வபூதேஷு கூடஹ சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா. இனி இதனுடைய கருத்து என்னங்கிறத விளக்க வேண்டும். ரொம்ப ஆச்சரியமான சாஸ்திர வாக்கியம்.
என்னன்னு மேற்கொண்டு சொல்றேன். தற்போது உங்கள் அனைவருக்கும் ஒரு நன்றி கூற வேண்டும். ஸ்ரீமத் பாகவத கிருஷ்ண அனுபவ யாத்திரை 7500 பக்தர்களோட 9 நாட்கள் மிகச் சிறப்பாக நடந்தேறியது. பாரத தேசத்தினுடைய மூலை மூலையிலேருந்து வந்திருந்தவாள்லாம் கண்ணனுடைய திருவடிப்பட்ட இடங்களை சேவித்து பாகவத புராண உபன்யாசத்தை கேட்டு கிருஷ்ண பக்தியில் திளைத்தார்கள். வந்திருந்த பக்தர்களுடைய பொறுமை, அவர்கள் காட்டிய பக்தி அனைவராலும் போற்றப்பட்டது. அந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும், கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் இருந்த இடத்திலிருந்து பல்லாண்டு பாடிய அனைவருக்கும் கிருஷ்ணானுபவம் கிட்ட வேணும் என்று வேண்டி அமைகிறேன். ஒரு